Welcome to this math class. 7th standard 2nd chapter arithmetic expressionsல 2.2ல removing brackets 2 தான் லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Lamo and Norbu went to a hotel. Each of them ordered a vegetable cutlet and a ரசகுல்லா. லாமோ நோர்பு ரெண்டு பேரும் ஹோட்டல் போகிறாங்க. ஒரு வெஜிடபிள் கட்லெட்டும் ஒரு ரசகுல்லாவும் அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. A vegetable cutlet cost ₹43 and ரசகுல்லா cost ₹24. வெஜிடபிள் கட்லெட்டோட விலை 43 rupees, ரசகுலோட காஸ்ட் 24 rupees. ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த அமௌண்ட் தே வில் ஹாவ் டு பே. நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதணும், அவங்க மொத்தம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அவங்க ஒவ்வொருத்தரோட ஷேர் எவ்வளவு, ஒரு கட்லெட்டு ஒரு ரசகுல்லா ரெண்டு ப்ரைஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க, 43 + 24. நெக்ஸ்ட் வாட் அபவுட் த டோட்டல் அமௌண்ட் தே ஹாவ் டு பே. கேன் இட் பி டிஸ்கிரைப்ட் பை த எக்ஸ்பிரஷன் 2 × 43 + 24. இப்போ ரெண்டு பேரும் எவ்வளோ பே பண்ணோம், அதை நம்ம 2 × 43 + 24 எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 × 43 + 24ங்கிறது நம்ம இப்போ கட்லெட்டை மட்டும்தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ரசகுல்லா ஒன்றுக்கு தான் ப்ரைஸ் எழுதியிருக்கு. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எழுதக்கூடாது. அது எப்படி எழுதணும் அப்படின்னா 2 × within bracket 43 + 24 கட்லெட்டோட ப்ரைஸையும் ரசகுல்லோட ப்ரைஸையும் ஆட் பண்ணி அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டு பேரும் சேர்ந்து பே பண்ணுறதுக்கு. இப்போது இந்த பிக்சரில் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 43 + 24 ஒரு கட்லெட் ஒரு ரசகுல்லா. செகண்ட் பர்சன் பே பண்ண வேண்டியது எவ்வளோனா 43 + 24. அப்போ அதை நம்ம எப்படி கொடுக்கலாம், 2 × 43 + 24. ஸோ இந்த மாதிரி பிளேட் வைஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா மொத்தம் வெரைட்டி வைஸ் கொடுக்கலாம். இங்கே ஒரு கட்லெட், இங்கே ஒரு கட்லெட், 2 × 43. இங்கே ஒரு ரசகுல்லா, இங்கே ஒரு ரசகுல்லா, ஸோ 2 × 24. அப்போது பர்சன் வைஸ் கொடுத்தா 2 × 43 + 24 கொடுக்கணும். நம்ம வெரைட்டி வைஸ் கொடுத்தோன்னா 2 × 43 + 2 × 24 அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ அது ரெண்டு ஈக்குவேஷனுமே ஈக்குவல் இல்லையா. 2 × within bracket 43 + 24 is equal to 2 × 43 + 2 × 24. If another friend Sangmo joins them and orders the same items, what will be the expression for the total amount to be paid? இப்போ சாங்மோ அப்படிங்கிற இன்னொரு பர்சனும் அவங்களோட ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளோ ருபீஸ் அவங்க பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபார் ஒன் பர்சன் அவங்க எவ்வளோ பே பண்ணணும், கட்லெட்டோட விலை 43, ரசகுலோட ப்ரைஸ் 24. அப்போ 43 + 24 பே பண்ணணும். ஃபார் 2 persons எவ்வளோ பே பண்ணவங்க, 2 × 43 + 24. அதுவே ஃபார் 3 persons, இப்போ சாங்மோவும் சேர்ந்ததுனால 3 personsக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 3 × 43 + 24 பே பண்ண. இதுதான் எக்ஸ்பிரஷன் 3 × 43 + 24. இந்த ரிபப்ளிக் டே பரேட் தேர் ஆர் பாய் ஸ்கவுட்ஸ் அண்ட் கேர்ள் கைட்ஸ் மார்ச்சிங் டுகெதர். ஒரு ரிபப்ளிக் டே பரேடில் பாய் ஸ்கவுட்ஸும் கேர்ள் கைட்ஸும் சேர்ந்து மார்ச் பண்ணுறாங்க. த ஸ்கவுட்ஸ் மார்ச் இன் 4 rows with 5 scouts in each row. இப்போது பிக்சரில் எல்லோ கலரில் காமிச்சிருக்கிறது தான் பாய் ஸ்கவுட்ஸ். மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னா 4 rows இருக்குது. 1 2 3 4. ஒவ்வொரு ரோலையும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 5 பாய்ஸ் இருக்காங்க. த கைட்ஸ் மார்ச் இன் 3 rows with 5 guides in each row. இப்போது க்ரீன் கலரில் காமிச்சிக்கிறது தான் கேர்ள்ஸ் கைடு. அதில் 3 rows இருக்குது, ஒவ்வொரு ரோலையும் 5 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. How many scouts and guides are marching in this parade? இப்போ மொத்தம் எத்தனை ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் பரேடில் மார்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கவுட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணுவோம். ஸ்கவுட்ஸில் எத்தனை பாய்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். மொத்தம் 4 rows இருக்குது, ஒவ்வொரு ரோலையும் 5 பாய்ஸ் இருக்காங்க. அப்போ 4 × 5. 4 × 5 தான் என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் இந்த ஸ்கவுட்ஸ் மார்ச் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுவே கேர்ள்ஸ் கைடில் பார்க்கலாம். மொத்தம் 3 rows இருக்குது, ஒவ்வொரு ரோலையும் 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போது மொத்தம் 3 × 5 டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் மார்ச் பண்ணுறது கைடில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் வில் பி என்னது 4 × 5 + 3 × 5. இது ஸ்கவுட்ஸு, இது கைட்ஸ்
மென்ஷன் பண்ணுது. ரோஸை மட்டும் கால்குலேட் பண்ணலாம். பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்து கால்குலேட் பண்ணலாம் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு. இப்போ மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குது? 4 + 3 இருக்குது. மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குது? இங்கே 4 இருக்குது, இங்கே 3 ரோஸ் இருக்குது. இப்போ 4 + 3 ரோஸ் இருக்குது. ஒவ்வொரு ரோலையும் எத்தனை பேர் இருக்காங்க? வந்து 5 இருக்காங்க. எல்லா ரோலையுமே 5 இருக்காங்க. 4 + 3 வித்தின் ப்ராக்கெட் இன்ட்டு 5 அப்படின்னும் நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை கவுண்ட் பண்ணலாம். The number of boys and girls can be found by 4 + 3 × 5. இப்போ நம்ம ரோ வைஸ் கால்குலேட் பண்ணலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து ரோ வைஸ் கால்குலேட் பண்ணலாம். 4 × 5 + 3 × 5 is equal to 4 × 5 + 3 × 5 20 + 15 35 ஆகுது. அதே மாதிரி 4 + 3 × 5 கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 × 5 35. Therefore 4 × 5 + 3 × 5 is equal to 4 + 3 × 5. Next 5 × 4 + 3 is not equal to 5 × within bracket 4 + 3. Can you explain why? இப்போ left side எடுத்துக்கலாம். 5 × 4 + 3. 5 × 4 20 + 3 is equal to 23. Right side எடுத்துக்கலாம். 5 × within bracket 4 + 3. இது எப்படி எழுதலாம்? 5 × 4 + 5 × 3. So 5 × 4 20, 5 × 3 15. So 20 + 15 35. இங்கே 23 கிடைக்குது, இங்கே 35 கிடைக்குது. Therefore 5 × 4 + 3 is not equal to 5 × within bracket 4 + 3. இது எதனால நாட் ஈக்குவல் டு கிடைக்குது அப்படின்னா, லெஃப்ட் சைடு எக்ஸ்பிரஷனில் வந்து 5 4 கூட மட்டும்தான் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஆனால் ரைட் சைடு உள்ள எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு 5 4 கூட மல்டிப்ளை ஆயிருக்கு, 3யோடையும் மல்டிப்ளை ஆயிருக்கு. அதனால தான் ஆன்சர் வந்து ஈக்குவல் ஆன்சர் கிடைக்கல. நெக்ஸ்ட் ஒன் 5 × 4 + 3. அதே மாதிரி 5 × வித்தின் ப்ராக்கெட் 3 + 4. நெக்ஸ்ட் வந்து 3 + 4 × 5. இது எல்லாமே ஈக்குவல் ஆன்சர். இது வந்து எப்படி எழுதலாம்? 5 × 4 + 5 × 3. ஸோ 20 + 15 is equal to 35. இது வந்து 5 × 3 + 5 × 4. ஸோ 15 + 20 35. இது வந்து 3 × 5 + 4 × 5 that is equal to 15 + 20 35. மூணுமே ஈக்குவல் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. அதனால் இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸுமே ஈக்குவல் தான். இது எதனால் ஈக்குவல் வருது அப்படின்னா, இந்த 4 + 3ங்கிற ஆர்டர் மட்டும்தான் இங்கே மாறி இருக்குது, 3 + 4ன்னு. அதே மாதிரி இந்த 3 + 4 இங்கே வந்திருக்கு, இங்கே 5 வந்து இங்கே வந்திருக்கு. இந்த ஆர்டர் மட்டும்தான் மாறி இருக்கு, வேறு எதுவும் மாறலை. அதனால தான் ஈக்குவல் ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் 10 × 98 + 3 × 98 அப்படின்னா என்ன மீனிங்? 10 டைம்ஸ் வந்து 98 + 3 டைம்ஸ் 98 வந்து ஆட் பண்ணுறோம். இதையே எப்படி எழுதலாம்? 10 + 3 டைம்ஸ் 98 அப்படின்னு எழுதலாம். 10 × 98 + 3 × 98 is equal to 10 + 3 × 98. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்க டேர்ம்ஸை இங்கே எழுதி, லெஃப்ட் சைடு இருக்க டேர்மை வந்து இந்த பக்கம் எழுதினாலும் சேம் வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷன்லேயே 98யும் 10ஐயும் வந்து ஸ்வாப் பண்ணி எழுதணும், 98யும் 3யும் ஸ்வாப் பண்ணி எழுதணும். அந்த மாதிரி இங்கே எழுதியிருக்கிறாங்க. இங்கே வந்து 98யும் 10 + 3யும் ஸ்வாப் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்காமல் லெஃப்ட் சைடு எழுதியிருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்காமல் வந்து ரைட் சைடு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எப்படி ஸ்வாப் பண்ணி எழுதினாலும் உங்களுக்கு ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். இதை தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். கன்சிடர் த எக்ஸ்பிரஷன் 14 × 10 - 6 × 10. இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். 14 டைம்ஸ் வந்து 10 எழுதி, அதிலிருந்து 6 டைம்ஸ் வந்து 10ஐ வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதா அர்த்தம். இப்போ 14 - 6 = எவ்வளவு? 8 டைம்ஸ் 10 அப்படிங்கிறது தான் மீனிங். இப்போது 14 × 10 - 6 × 10ங்கிறது வந்து 14 - 6 × 10க்கு வந்து ஈக்குவல். இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை வந்து லெஃப்ட் சைடு எடுத்தாலும் சேம் வேல்யூ தான் கிடைக்கும். முந்தின எக்ஸாம்பிளை வச்சு நம்ம என்ன சம் பண்ணலாம்னா, த மல்டிபிள் ஆஃப் எ சம் இஸ் த சேம் அஸ் த சம் ஆஃப் த மல்டிபிள்ஸ். இந்த எக்ஸாம்பிளை வச்சு
நம்ம என்ன சம் அப் பண்ணலான்னா, the multiple of a difference is same as the difference of the multiples அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், tinker the terms too. Let us understand what happens when we change the numbers occurring in a product. இப்போ நம்ம வந்து ப்ராடக்டில் வந்து நம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், given 53 into 18 is equal to 954. Find out 63 into 18. இப்போ வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து 63 into 18. இப்போ நம்ம வந்து இந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம 63யை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 53ல எழுதணும். அப்போ 63 into 18 நம்ம எப்படி எழுதுகிறோம்? 63யை வந்து 53 + 10 எழுதிக்கிறோம். இன்ட்டு 18 இங்கே எழுதியிருக்கோம். இப்போ 53 + 10 வித்தின் ப்ராக்கெட்டில் தான் எழுதியிருக்கோம் இல்லையா? இப்போ வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து 53 into 18 ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து 10 into 18 எழுதணும். இப்போ 53 into 18ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 954. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்? 954 இங்கே எழுதிடுறோம். 10 into 18 ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். தட் இஸ் 180. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 1134 கிடைக்கும். Find an effective way of evaluating 97 into 25. இப்போ 97 into 25 என்னது? 97 times 25 அர்த்தம். 97 times 25 வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அப்படி 100 times 25 கண்டுபிடிச்சு 3 times 25 கண்டுபிடிச்சு ரெண்டையும் மைனஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அதுதான் 100 - 3 into 25 எழுதலாம் 97க்கு பதிலாக. ஸோ இப்போ 97 into 25 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 - 3 into 25 எழுதலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி 100 into 25 ஃபஸ்ட் எழுதிக்கலாம், அப்புறம் -3 into 25. ஸோ 100 into 25 வந்து 2500, -3 into 25 வந்து 75. ஸோ 2500லேருந்து 75 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2425 கிடைக்கும். Use this method to find the following products. A, B, Cன்னு 3 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் மல்டிப்ளிகேஷன் பண்ணாமல் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட் A 95 into 8. இப்போ 95 into 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா 95 வந்து ஃபஸ்ட்டு 100 - 5 அப்படின்னு எழுதலாம் into 8. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி 100 into 8 minus 5 into 8. இப்போ 100 into 8 என்ன வேல்யூ? 800 minus 5 8s are 40. இதை மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்? 760 கிடைக்கும். ஸோ 95 into 8ஓட வேல்யூ என்னது? 760. நெக்ஸ்ட்டு வந்து B 104 into 15. இப்போது 104 எப்படி எழுதலாம்? 100 + 4 அப்படின்னு எழுதிக்கலாம் into 15. 100 into 15 plus 4 into 15. 100 into 15 வந்து 1500 plus 4 into 15 வந்து 60. ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1560. 104 into 15 is equal to 1560. Next C 49 into 50. 49 எப்படி எழுதலாம்? 50 minus 1 எழுதிக்கலாம் into 50. இப்போ by distributive property 50 into 50 minus 1 into 15 அர்த்தம். ஸோ 50 into 50 என்ன ஆகும்? 2500 ஆகும். minus 50 ஆன்சர் என்ன ஆகும்? 2450 ஆகும். ஸோ 49 into 50 is equal to 2450. Is this quicker than the multiplication procedure you use generally? Actual multiplication பண்ணுறதை விட இது வந்து குயிக்கராக பண்ணிடலாம். Which other product might be quicker to find like the ones above? வேறு எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதை மாதிரி குயிக்கராக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 995 into 5 வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ 995 எப்படி எழுதலாம்? 1000 minus 5 அப்படின்னு எழுதலாம் into 5. இப்போது 1000 into 5 minus 5 into 5. 1000 into 5 வந்து 5000 minus 25. இப்போ இதோட வேல்யூ என்ன?
4975. இப்போ 995 இன்ட்டு 5 வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணி 4975ன்னு கண்டுபிடிச்சாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1005 இன்ட்டு 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி எழுதலாம்? 1005 1000 + 5 இன்ட்டு 2. ஸோ 1000 இன்ட்டு 2 + 5 இன்ட்டு 2, that is 2000 + 10. ஸோ இது எப்படி கிடைக்கும்? 2010 வந்து ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட். Fill in the blanks with numbers and boxes by signs so that the expression on both sides are equal. பிளாங்க்ஸு பாக்ஸஸை வந்து ஃபில் பண்ணணும் நம்பர்ஸாலேயும் சைனாலேயும், ஸோ தட் ரெண்டு பக்கமும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து ஈக்குவல் வேல்யூ இருக்கிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 இன்ட்டு வித்தின் ப்ராக்கெட் 6 + 7, அதை டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராப்பர்ட்டி படி 3 × 6 + 3 × 7 எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பிஏ வந்து 8 + 3 × 4 வந்து 8 × 4 + 3 × 4 எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சி வந்து நம்ம பண்ணணும். 3 × 5 + 8 இருக்குது. 3 × 5 ஆல்ரெடி எழுதியாச்சு. அப்போ இங்கே என்ன வரணும்? நடுவில் இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் சைன் தான் வரும். 3 × 8 அப்படின்னு ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 9 + 2 × 4. 9 × 4 ஃபஸ்ட் டைம் எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன எழுதணும்? நம்ம +2 × 4 எழுதணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 × some number + 4 is equal to 3 × some number + some numberன்னு எழுதணும். இப்போ இதில் வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக கொடுக்காதனால எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5 எடுத்துக்கலாம். 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வரும்? 3 × 5 வரணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் என்ன வரணும்? 3 × 4 வரணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சம் நம்பர் + 6 × 4 is equal to, ரைட் சைடு வந்து 13 × 4 இருக்குது. அப்போ இங்கே 13 இங்கே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இங்கே என்ன வரும்? 13 தான் வரும். அப்போ இதை நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா 13 × 4 ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு, ப்ளஸ் 6 × 4 வந்து செகண்ட் டைம் வரும். நெக்ஸ்ட் வந்து 3 × சம் நம்பர் + சம் நம்பர். ஸோ இங்கே ரைட் சைடு பாருங்கள், 3 × 5 + 3 × 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 5 வரும், இங்கே ப்ளஸ் செகண்ட் டேர்ம் வந்து 2 வரும். நெக்ஸ்ட் இப்போ ரைட் சைடு வச்சு தான் நம்ம லெஃப்ட் சைடு எழுத போகிறோம். இங்கே வந்து 2 × 4 + 3 × 4 கொடுத்துருக்காங்க. 4 காமனாக இருக்குது. அப்போ காமனாக இங்கே வந்து 4 வெளியே வந்துடணும். ஃபஸ்ட் டேர்ம் 2வாக தான் இருக்க முடியும், செகண்ட் டேர்ம் 3. 2 + 3 × 4 is equal to 2 × 4 + 3 × 4. நெக்ஸ்ட் ஒன், 5 × 9 - 2 is equal to, ஃபஸ்ட்டு 5 × 9 எழுதிட்டாங்க, மைனஸ் சைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? 5 × 2 எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், 5 - 2 × 7. ஃபஸ்ட்டு வந்து 5 × 7 எழுதியாச்சு ஃபஸ்ட் டேர்ம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து -2 × 7 வரும். நெக்ஸ்ட் ஒன், 5 × 8 - 3. ஃபஸ்ட் டேர்ம் வந்து 5 × 8 எழுதிட்டாங்க. செகண்ட் டேர்ம் என்ன வரும்? நமக்கு மைனஸ் வரும் நடுவில். அதுக்கப்புறம் 5 × 3 வரும். நெக்ஸ்ட் ஒன், 8 - 3 × 7 is equal to 8 × 7 வந்து எழுதியாச்சு. இப்போ நடுவில் மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் சைன் இங்கே வரும். நெக்ஸ்ட் வந்து 3 × 7 அங்கே எழுதியிருக்காங்க ஆல்ரெடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 5 × 12 - some number is equal to, நம்ம இதை வந்து ரைட் சைடு ஃபில் பண்ணணும். இப்போது இங்கே வந்து நமக்கு நம்பர் தெரியாதனால எதுனாலும் ஃபில் பண்ணிக்கலாம், 8 கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன டேர்ம் வரும்? 5 × 12 கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் வந்துடும், 5 × 8 அப்படின்னு ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 15 - some number × 7 is equal to, ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ 6 × 7 செகண்ட் டேர்ம் வரதுனால இங்கே என்னவாக இருக்க முடியும்? கண்டிப்பாக 6 தான் இருக்க முடியும். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன வரும்? இங்கே ரைட் சைடில் 15 × 7 ஃபஸ்ட் டேர்ம் வரும், நடுவில் மைனஸ் சைன் வரும், அப்புறம் 6 × 7. ஃபஸ்ட் நம்பர் வந்து 9 வரும், செகண்ட் நம்பர் வந்து 4 வரும், நடுவில் மைனஸ் சைன். நெக்ஸ்ட் ஒன்,
இப்போ ரைட் சைடு வந்து 17 into 7 மைனஸ் 9 into 7 இருக்குது. 7 காமனாக இருக்குது, ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ 7 இங்கே வரும், ஃபஸ்ட் நம்பர் 17 வரும், மைனஸ் சைன் நடுவில் வரும், 9 வந்து இங்கே வரும். 17 minus 9 into 7 is equal to 17 into 7 minus 9 into 7. Second question, in the boxes below, fill less than, greater than or equal to after analyzing the expressions on the left hand side and right hand side. Left hand side, right hand side left hand side and right hand side இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணி less than, greater than or equal to வந்து பாக்ஸஸ்லேருந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. Use reasoning and understanding of terms and brackets to figure this out and not by evaluating the expressions. எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணாமல் டேர்ம்ஸையும் ப்ராக்கெட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீசனிங் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ பார்க்கலாம். ஏ வந்து 8 minus 3 into 29 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 3 minus 8 into 29 இருக்குது. 8 minus 3ங்கிறது என்னது? 5 வேல்யூ. இங்கே 3 minus 8க்கு என்ன வேல்யூ? -5 வேல்யூ. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 5 into 29 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து -5 into 29 இருக்குது. இப்போ வந்து ஒரு நம்பரில் வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிரேட்டரா, நெகட்டிவ் வேல்யூ கிரேட்டரா? பாசிட்டிவ் வேல்யூ தான் கிரேட்டர். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் கிரேட்டர் தேன் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நம்ம வந்து ஆன்சர் வந்து ஃபில் பண்ணிடலாம், கிரேட்டர் தேன். நெக்ஸ்ட்டு வந்து பி 15 + 9 into 18 இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதுவே ரைட் சைடு என்ன இருக்குது? 15 + 9 into 18 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். 15 into 18 + 9 into 18. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து வெறும் 15 + 9 into 80 தான் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 15 into 18 எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா? 15 மட்டும் இங்கே இருக்குது, இங்கே 15 into 18 இருக்குது. அப்போ எது கிரேட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு தான் கிரேட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ லெஸ் தேன் சிம்பிள் வரும். ஸோ பியோட ஆன்சர் வந்து லெஸ் தேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் லெஸ் தேன் ரைட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு சி 23 into 17 minus 9 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து 23 into 17 + 23 into 9 இருக்குது. இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். 23 into 17 minus 23 into 9. இப்போ கம்பேர் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும். இங்கே வந்து சேம் நம்பர்ஸ் தான் ரெண்டு பக்கமும் இருக்குது, ஆனால் நடுவில் இங்கே மைனஸ் சைன் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. அப்போ எது கிரேட்டராக இருக்கும்? ப்ளஸ் சைன் இருக்கிற வேல்யூ தான் கிரேட்டராக இருக்கும். சேம் நம்பர்ஸ் தான் ரெண்டு சைடுமே இருக்குது, ஆனால் நடுவில் வந்து இங்கே மைனஸ் வேல்யூ, இங்கே வந்து ப்ளஸ் வேல்யூ இருக்குது. ஸோ எது வந்து கிரேட்டராக இருக்கும்? ரைட் ஹேண்ட் சைடு தான் கிரேட்டராக இருக்கும். இப்போ லெஸ் தேன் சிம்பிள். ஸோ ஆன்சர் இஸ் லெஸ் தேன். நெக்ஸ்ட் டி 34 minus 28 into 42 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து 34 into 42 minus 28 into 42 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதலாம். 34 into 42 minus 28 into 42. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த டேர்மும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க டேர்மும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் சைன் பண்ணும். ஆன்சர் இஸ் ஈக்குவல். தேர்ட் ஒன், ஹியர் இஸ் ஒன் வே டு மேக் 14 இஸ் என்னது? 2 into within bracket 1 plus 6 is equal to 14. Are there other ways of getting 14? Fill them out below. இதை மாதிரியே நம்ம வந்து வேறு வேஸ் ஏதாவது இருந்தால் எழுதணும். ஃபஸ்ட் 2 வச்சு எழுதிக்கலாம், 2 இங்கே எழுதிக்கலாம். இந்த ப்ராக்கெட்குள்ளே சம் வந்து 7 வரணும். அப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 1 + 6 எழுதுனதுனால நம்ம 2 + 5 எடுத்துக்கலாம். ஸோ 2 + 5 is 7, 2 7s are 14 கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து இங்கே 2 எடுத்துக்கலாம். ப்ராக்கெட்குள்ளே சம் வந்து 7 வர மாதிரி எழுதணும். இங்கே 3 + 4 எடுத்துக்கலாம். 3 + 4 is 7 தானே? அப்போ 3 + 4 எடுத்துக்கலாம். ஸோ 3 + 4 7, 2 7s are 14 கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து 7 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இங்கே 7 எடுத்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே வந்து நமக்கு வந்து சம் வந்து 2 கிடைக்கணும். அப்போ தான் 7 into 2 14 வரும். அப்போ இங்கே எப்படி 2 எழுதலாம்? 1 + 1 ஒரு வேளை எழுதலாம். அதே மாதிரி 7 into 2 + 0 எழுதலாம். ஸோ ரெண்டுமே 14 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்,
Find out the sum of the numbers given in each picture below in at least 2 different ways. Describe how you solved it through expressions. இப்போ வந்து 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதோட சம்மை வந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி நம்ம எக்ஸ்பிரஷனை வச்சு இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஒன், இப்போ ஃபஸ்ட்டு வே எடுத்துக்கலாம். எத்தனை 4 இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 5 டைம்ஸ் 4 ப்ளஸ் எத்தனை 8 இருக்குது கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4. இப்போ 4 டைம்ஸ் 8 இருக்குது. ஸோ இதில் வேல்யூ என்ன? 5 4s are 20 ப்ளஸ் 4 8s are 32. The value is 52. Now செகண்ட் வேல வந்து எப்படி சம் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். 4 + 8 அப்படிங்கிற காம்பினேஷன் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 4 + 8 இருக்குது, இங்கே ஒரு 4 + 8 இருக்குது, இங்கே தேர்ட் ஒன், இது வந்து ஃபோர்த் ஒன். ஸோ இதை மாதிரி 4 + 8 இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் 4 + 8 இருக்குது, ப்ளஸ் மிடில் வந்து ஒரு 4 நம்ம இன்னும் எழுதலை, அந்த 4ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 × 4 + 8ஓட வேல்யூ என்னது? 12 ப்ளஸ் 4. 4 × 12 வந்து 48 ப்ளஸ் 4, த வேல்யூ இஸ் 52. செகண்ட் வேலையும் சம் வந்து 52ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து செகண்ட் பிக்சரை வந்து நம்ம சம் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு வே வந்து என்ன அப்படின்னா, இப்போ 5 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் இருக்குது. ஸோ 8 × 5 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ 6 கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ ப்ளஸ் 8 6 இருக்குது. ஸோ வேல்யூ என்ன? 8 5s are 40 ப்ளஸ் 8 6 are 48. The value is 88. இப்போ செகண்ட் வே கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து 5 + 6ங்கிற காம்பினேஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து 1 டைம், இது 2 டைம்ஸ், 3 டைம்ஸ், 4 5 6 7 8. ஸோ 8 டைம்ஸ் 5 + 6 காம்பினேஷன். ஸோ இதோட வேல்யூ என்னது? 8 × 5 + 6 is 11. ஸோ வேல்யூ இஸ் 88. பேஜ் நம்பர் 41ல் இருக்கிற ஃபிகர் இட் அவுட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.